ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக் வீடியோவில் சூதுகம் 2ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்ச்சில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சூதுகம் 2 இந்த படத்தை எஸ்ஜே அர்ஜுன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு காமெடி டிராமா எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர், மிர்ச்சி சிவா, ராதா ரவி இன்னும் படம் அடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, மிர்ச்சி சிவா சின்ன சின்ன கிட்னாப்பிங் பண்ணி சரக்கு அடிச்சுக்கிட்டு அவரோட லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காரு. அதே போல் கருணாகரன் மினிஸ்டராக இருக்கார். கரப்ஷன் பண்ணி 60,000 கோடி சம்பாதிக்கிட்டாரு. அந்த 60,000 கோடியை மக்களுக்கு செலவு பண்ணி ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படி இருக்கும்போது மிர்ச்சி சிவா கிட்னாப்பிங்கில் கருணாகரன் மாட்டிக்கிறாரு. மிர்ச்சி சிவாயை கருணாகரனை கடத்தணும். இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 15 minutes வருது. இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் ரொம்ப நல்லாவே கதையை எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன சீன்ஸ் வரும், என்ன கதையோ அதே தான் செகண்ட் பார்ட்லேயும் எழுதியிருக்காங்க. அது பார்க்கும்போது தான் கொஞ்சம் கடுப்பாகுது. ஃபஸ்ட் பார்ட் வந்து பயங்கரமாக ஹிட் ஆனிச்சு. ஹிட்டான ஒரு படம். விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ணியிருப்பார். செம காமெடியாக இருக்கும். அதே கதை, அதே ஸ்டோரி, அதே சீனை வச்சு தான் செகண்ட் படத்தை எடுத்திருக்காங்க. மிர்ச்சி சிவா வந்து விஜய் சேதுபதி லெவல் காமெடி பண்ணலனாலும் அவருக்கு என்ன காமெடி வருமோ அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிர்ச்சி சிவா வந்து இந்த ட்ரங்கன் டைப்லாம் வந்து மிஷினை ஊதி பார்ப்ப ஆல்கஹால் லெவல் பார்ப்பாங்கள்ல, அதே போல் தூங்கி எழுந்தோடனே அந்த மிஷினை ஊதி பார்த்து ஆல்கஹால் லெவல் செக் பண்ணுவார். ஆல்கஹால் லெவல் கம்மியாச்சுனாக்கா அவர் கண்ணுக்கு பாம்பு தெரிய ஆரம்பிக்கும். அந்த காமெடியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸாக அந்த பாம்பு காமெடி வச்சு மிகப்பெரிய ட்விஸ்டே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து மிர்ச்சி சிவா கண்ணுக்கு மட்டும் தெரியிற ஹீரோயின், அவங்களுக்கு வந்து குண்டடிப்பட்டும் அதை ஆப்ரேஷன் பண்ணி வெளில எடுப்பாங்க. அந்த காமெடி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னாக்கா மிர்ச்சி சிவா அவரால் என்ன காமெடி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து கருணாகரன் வந்து கரப்டட் மினிஸ்டராக இருப்பார். 60,000 கோடி சம்பாதிச்சிருப்பார். அந்த 60,000 கோடியும் மக்களுக்காக செலவு பண்ணி ஆட்சியை தக்க வச்சுன்னு நினைப்பார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு நேர்மையான பொலிட்டிஷியனாக இருப்பார். ஆனால் அவருக்கு எந்த ஒரு பதவியும் கிடைக்காது. அவரோட ஆக்டிங் டீசெண்டாக பண்ணிட்டாரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து ஹீரோயின் ஃபஸ்ட் பார்ட்டில் சஞ்சனா சேத்தி மாதிரியே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோல்லே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னாக்கா, இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட் லெவலுக்கு இல்லைனாலும் ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் படம் இருக்குது. தாராளமாக போய் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 15 minutes வருது. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அர்த்தல் கண்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்திருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.